மலர்ந்திருக்கின்ற காலை பொழுதிலே வணக்கம் கேபிட்டல் நிகழ்வினூடாக உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் மங்களகரமான சுப நிறைந்த காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் இதர பல சுப காரியங்களில் ஈடுபடும் நேயர்களுக்கும் மற்றும் பிறந்த நாள் வைபவங்களில் ஈடுபடுவோர், திருமண பந்தங்களில் இணைவோர் மற்றும் புதிதாக தொழில் தொடங்குவோர் அனைவருக்கும் நமது கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் இன்றைய நாள் எல்லோருக்கும் சுப நிறைந்த மங்களகரமான நாளாக அமைய எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்றும் போலவே உங்களுடன் நாங்கள் ஒவ்வொரு புதிய தலைப்புகளுடன் ஒவ்வொரு நாள்களுடன் ஒவ்வொரு உலகளாவிய தினங்களுடன் உங்களுடன் இணைந்திருப்போம். அந்த வகையிலே இன்றைய நாளும் ஒவ்வொரு புதிய தலைப்புடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் என்னுடன் கலியகத்தில் நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக தேசிகன். வணக்கம் தேசிகன். வணக்கம் மனோஜி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். மலர்ந்திருக்கிறது இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே மனோஜி சொன்னது போலவே சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை கேபிட்டல் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மகிழ்வான வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நேரத்தில் காலை வேளையிலேயே நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இந்த புரேவி எனப்படுகின்ற ஒரு புயலினுடைய தாக்கம் இலங்கையை தாக்குவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே இன்றைய தினத்தில் தான் அந்த புயலினுடைய தாக்கம் அதிகளவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு கடற்பிராந்தியத்தில் இருந்து பருத்தித்துறை வரையான கடற்பிராந்தியத்திற்கு ஊடாக அது நிலப்பரப்பிற்குள் ஊடுருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் பின்னிரவு பகுதியினுடைய அவதானிப்பின்படி 530 கிலோமீட்டர்கள், குறிப்பாக திருகோணமலையில் இருந்து 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள அந்த சூறாவளியானது இன்று இரவு வேளையில் கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எனவே மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவது 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சூறாவளியினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். எனவே மக்கள் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் கடற்கரைக்கு கடலுக்கு இந்த காலப்பகுதிகளில் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கடலுக்கு சென்றிருந்தோரையும் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை காலை வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இதே வேளையில் இந்த கொரோனா தொற்று காரணமாகவும் இப்பொழுது மக்கள் கடுத்த சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கொரோனா தொடர்பிலான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து கொள்ள வேண்டும். முகக்கவசங்களை அணிந்து செல்ல வேண்டும். தேவையற்ற ஒன்று கூடல்களையும் தேவையற்ற களியாட்ட விழாக்களையும் நாங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. அத்தியாவசியமாக வெளியில் செல்வதை அனாவசியமான முறையில் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வினயமான வேண்டுகோளை உங்களிடத்தில் காலை வேளையிலே நாங்கள் விடுத்துக்கொண்டு நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினமும் நாங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த உலகளாவிய ரீதியில் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களும் பலவாறு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு பிரச்சனை குறித்து தான் இன்றைய தினமும் நாங்கள் பேச போகின்றோம் இல்லையா? நிச்சயமாக தேசிகன், உலகளாவிய மாசு கட்டுப்படுத்தல் தினமாக இன்று கொண்டாடப்படுகின்றது. அதை பற்றி தான் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தேசிகன் பேச போறோம். அந்த வகையிலே முதலாவது பகுதியாக சிந்திக்க சில நிமிடம் வருகின்றது, பார்த்துவிட்டு வரலாம். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் கலங்கிய நீர்நிலைக்கு சமமானது. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் கலங்கிய நீர்நிலைக்கு சமமானது. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளமானது கலங்கிய நீர்நிலைக்கு சமனானது என்றவாறு அந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதியானது அமைந்து காணப்பட்டது தர்ஷிகன். நிச்சயமாக மனோஜி, அதாவது மன உறுதி இல்லாதவர்கள் அந்த கலங்கிய நீர்நிலைகளுக்கு ஒப்பானவன் என்று ஒப்பிடப்படுகிறது. உண்மையான ஒரு விடயம் தான். நாங்கள் நீர்நிலைகளை பார்க்கின்ற வேளையில் அந்த கலங்கிய நீரில் எந்த ஒரு விடயமும் தெளிவாக எங்களுக்கு தெரிந்து விடாது. அதுவே நாங்கள் ஒரு சீரான நீரோடையை பார்க்கின்ற வேளையில் அதில் எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போலதான் இந்த கலங்கிய மனம் உள்ளவர்கள் என்ன செய்வது என்ற குழப்பத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை விட்டுத்து நாங்கள் அந்த குழப்ப நிலையிலிருந்து வெளிவர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனங்கள் எப்பொழுதுமே சீராக இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை பகுதி எங்களுக்காக தந்திருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக இந்த உலக மாசுபடுத்தல் கட்டுப்பாட்டு நாளாக இன்றைய தினம் பன்னாட்டு அளவில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது உலகத்தினுடைய அந்த சூழல் மாசுபடுதல், ஏற்கனவே ஏனைய மாசுபடுதல் என்பது அதிகரித்து போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிறைய நாட்களில் நாங்கள் இது தொடர்பில் பேசியிருக்கிறோம். இன்றும் கூட பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்காக தருவதற்கு நாங்களும்
தயாராகி கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்பொழுதைய காலகட்டத்தில் நாங்கள் இயற்கைக்கு எதிரான செயற்பாடுகளில் தான் அதிகளவாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது இந்த சூழலை மாசுபடுத்துதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் சூழலை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம். எனவே அடுத்த பகுதியாக வருகிறது இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதி. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மந்திரகிரியின் வடவால் ஆங்கோர் இந்து தவள் சோலை ராசமாநகரில் அந்தணன் ஒருவனும் ஆயிலை ஒருத்தியும் சுந்தரப் புதல்வரை பெறுதல் வேண்டி கடவுள் ஆலயமும் கடிமலர் பொய்கையும் தடநிழற் பள்ளியும் தாம்பல சமைத்து பொறுப்பெற சீன்ற புதல்வரை தருகென மதர்விழி பாகனை வழிபடும் நாளே. அகத்திய முனிவர் தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளிய கதையினையும் மேலும் இதர பிற புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கதைகளையும் தொகுத்து சுன்னாகம் வரத பண்டிதர் என்பவர் அருளி செய்த நூலே பிள்ளையார் கதையாக விளங்குகிறது. அந்த பிள்ளையார் கதை நூலினுடைய ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய சில வரிகளை நேற்றைய தினத்திலே சிந்தித்திருந்தோம். மந்திரகிரி என்று சொல்லப்படுகின்ற பழமையானதும் பெருமை வாய்ந்ததுமான மலை, அந்த மலைக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடியது ராசமாநகர் என்கின்ற இடம். அந்த ராசமாநகரிலே வாழ்ந்து வருகின்ற அந்தண தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை பேர் இல்லையே என்று மனம் வருந்தி இறைவனை வழிபடுகிறார். கடவுளாலயமும் கடிமலற் பொய்கையும் தடநிழற் பள்ளியும் தாம் பல சமைத்து பொறுப்பெற சீன்ற புதல்வலை தருகென மதர்விழி பாகனை வழிபடும் நாளில். இந்த வகையிலே அவர்கள் தங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று குழந்தை செல்வத்தை அருளி செய்யும்படியாக இறைவனே கதி என்று இறைவனை நொந்து கொண்டு வழிபாடியேற்றி வருகிறார். இவர்களுடைய வழிபாடு கடவுள் ஆலயம், கடிமலற் பொய்கை, தடநிழற் பள்ளி என்று இவற்றையெல்லாம் அமைத்து தான தர்மங்களை எல்லாம் செய்து இறைவனுடைய வழிபாடும் இறைவனுடைய தொண்டுமே என்று இவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு பிறகு தாங்கள் செய்து வந்த தர்மத்தை தொடர்வதற்கு நல்ல குழந்தை பாக்கியம் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். எப்பொழுதுமே உயர்ந்த பெற்றோர்களுக்கு எது அழகு என்று சொல்லி கேட்டால், உயர்ந்த பெற்றோர்களுக்கு அழகு தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பது. தாங்கள் செய்து வந்த தர்மத்தை தங்களை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டுவதுதான் உயர்ந்த பெற்றோர்களுக்கு அழகு. சில பேர் போய் குழந்தை பாக்கியம் வேண்டுவான். என்னிடத்திலே நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, இவையெல்லாம் நான் இறந்து போனதற்கு பிற்பாடு கவனிப்பதற்கு ஆள் இல்லை, எனவே என்னிடம் இருக்கின்ற காணி பூமியை, என்னுடைய வீடு வளவை, என்னுடைய வங்கியிலே இருக்கின்ற கணக்குகளை எல்லாம் தொடர்ந்து பேணுவதற்கு ஒரு புதல்வனை தாங் என்று கடவுளிடத்திலே போய் கேட்பார்கள். சில பேர் போய் கேட்பார்கள், எனக்கு நான் இறந்து விட்டால் எனக்கு கொள்ளி போடுவதற்கு பிள்ளை இல்லை, ஆதலாலே எனக்கு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளை கொடு என்று கடவுளிடத்திலே போய் கேட்பார்கள். சில பேர் போய் கேட்பார்கள், எனக்கு நான் செய்து வருகின்ற தான தர்மங்களை தொடர்ச்சியாக என்னை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு பிள்ளை கொடு என்று கேட்பார். இப்படி 3 வகையான பெற்றோர் உண்டு. எப்பவுமே ஒரு தம்பதியினருக்கு அழகு எது என்று கேட்டால் தான தர்மம் செய்து வாழ்வதுதான் அழகு. இந்த உலகத்திலே திருமணம் எதற்காக என்று கேட்டால் அதற்கு வள்ளுவன் பகர்கின்ற விடை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே விருந்தோம்பி வாழ்வதற்குத்தான் திருமணம் என்கிறான் வள்ளுவன். திருமணத்தினுடைய பலன் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், வீட்டுக்கு வருகின்ற பிரம்மச்சரியர்கள், சன்னியாசிகள் முதலியவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களுக்கு உண்டி கொடுப்பதற்கானதுதான் திருமணம். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது எதற்காக என்று கேட்டால் தங்களுடைய இல்லத்துக்கு வருகின்ற விருந்தாளிகளை உபசரிப்பதற்காகவும், சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் முதலானவர்களை உபசரிப்பதற்காகவும் அவர்களுக்கு விருந்தோம்பி வாழ்வதுதான் இல்லற வாழ்க்கை. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தர்மத்தை முதலாக அறத்தினை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதிலே இருந்து விலகி வாழுகின்ற வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்று பெயர் அல்ல, அது வாழ்வு அல்ல, அது வீழ்வு. எனவே நாங்கள் அறத்தினை நல்ல தர்மத்தினை வாழ்க்கையிலே செய்வதற்கு கடப்பட்டு கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் செய்து வருகின்ற பொழுதுதான் நாங்கள் கடவுளிடத்திலே போய் கேட்கலாம், எங்களுக்கு பிறகு நாங்கள் செய்து வந்த தர்மத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு எங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்கலாம். நாங்களே தர்மம் செய்யாமல் இருக்கிறோம் என்று கேட்டால் அப்படிப்பட்ட தம்பதியர்கள் எப்படி போய் கடவுளிடத்திலே பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்பது? நாங்களே தர்மம் செய்யவில்லை, அதற்கு எங்களுக்கு பிறகு தர்மம் செய்வதற்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்கலாமா? இது நியாயம் இல்லையே. நாங்களே தர்மம் செய்யவில்லை, பிறகு நாங்கள் செய்த தர்மத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கேட்பது என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. எனவே இல்லற வாழ்க்கையினுடைய பயன் என்று சொல்லப்படுவது
விருந்தோம்பி நல்ல தர்மத்தை செய்து வாழ்வதே ஆகும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மந்திரகிரியினுடைய அந்த மலைக்கு வடபால் ராசமாநகரிலே வாழ்ந்து வருகின்ற அந்தண தம்பதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை என்பது தானம் தர்மம் கலந்ததாக இருக்கிறது. அந்த தாங்கள் செய்து வந்த தர்மத்தை தொடர்ந்து செய்ய பிள்ளை வரம் வேண்டும் என்று சிவனிடத்திலே முறையிட்டு வழிபாடு ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டுக்கு பலனாக என்ன அமைந்தது என்பதை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே தானமும் தர்மமும் எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை வலியுறுத்தி சென்றது இன்றைய சைவ சிந்தனை பகுதி. எனவே நாங்களும் அந்த தான தர்மம் என்பதில் எப்பொழுதுமே பின்னிற்கக்கூடாது என்பதுதான் வினயமான வேண்டுகோளாக இருக்கிறது. அனைவராலும் இது சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்று கேட்டால் பெரும்பாலான பதில்கள் இல்லை என்றுதான் வரும். எனவே நாங்களும் இந்த தானங்களையும் தர்மங்களையும் செய்ய வேண்டும், செய்ய பழக வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சூழல் மாசுபாடு அதனுடைய கட்டுப்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் மனோஜி, இல்லையா? நிச்சயமாக நாங்கள் அதனை தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சூழல் பல்வேறு காரணிகளால் மனித செயற்பாடுகள் மட்டுமன்றி பல்வேறு தொழிற்சாலைகள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். எல்லாவற்றாலும் நமது சூழல் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் செல்கின்றது. இது அழிவினை நோக்கி செல்லு கொண்டிருக்கின்றது. தர்ஷிகன், நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கையில் இது பாரிய அளவு தீமையை தான் ஏற்படுத்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொல்லி பார்த்தால் காற்று, நிலம், நீர், ஆகாயம் போன்ற வழியினூடாக இந்த மனிதனுடைய செயற்பாடு தான் முக்கியமாக மனிதனின் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றம் போன்ற வாகன புகைகள் வெளியேற்றம் போன்ற பல்வேறு காரணிகளால் தான் இந்த சூழல் மாசடைந்து கொண்டு செல்கின்றது. இந்த சூழல் மாசடைதலால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பாதித்து கொண்டுதான் செல்கின்றார்கள் என்று சொல்லலாம். தர்ஷிகன், நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. நாங்களும் பேசப் போகின்றோம் தொடர்ச்சியாக. அடுத்தது இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கிறது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நிகழ்வுக்காக நாம் தேவனை பிரார்த்தனை செய்கின்றோம். அதே நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வரும்படியாகவும் நாங்கள் தேவனை பிரார்த்தனை செய்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள், அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பல வேதனைகளோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வாக்கியத்தை கொண்டு வருகின்றோம். உங்கள் கவலைகளை அறியக்கூடிய ஒரே ஆள் என்று சொன்னால் தெய்வம் இயேசுதான் உங்கள் கவலைகளை அறிய முடியும். உங்கள் கவலைகளுக்கு பதிலை தர வேண்டுமாக இருந்தாலும் அவரால் தான் கூடும். அதனாலே உங்கள் கவலைகளை நீங்கள் அவருடைய பாதத்தில் நீங்கள் கொடுத்து விட்டால் அவர் உங்களை விசாரித்து அவர் உங்களை விசாரணை செய்கிறவரானபடினாலே அவர் உங்களை விசாரித்து நடத்துகிறாருப்படினாலே நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க. அவருடைய பாதத்தில் உங்களுடைய கவலைகளை நீங்கள் தனிச்சிருந்தாலும் அல்ல ஒரு அறையில் இருந்தாலும் நீங்கள் அவருடைய பாதத்தில் கண்ணீரோடு கூட நீங்கள் சொல்லுங்கள், அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய துக்கத்தில் எங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆகவே அவர் நிச்சயமாக உங்களுடைய கவலைகளை அவர் சுமந்து கொண்டு உங்களுக்கான ஒரு விடுதலை அவர் தருவதற்கு அவர் போதுமாக இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் கவலைகளை கேட்பதற்கு யாருமே இல்லாமல் நீங்கள் வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் பைபிள் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களுக்காக கவலைப்படுவதற்கு இயேசு இருக்கிறார். தெய்வமான கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல உங்களுடைய கண்ணீர் யாவையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவரிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை பரியாசம் பண்ண மாட்டார்.
உங்களை ஏளனம் பண்ண மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகிற தேவன் அல்ல, உன்னை நான் கைவிடுகிற தேவன் அல்ல, நான் உனக்கு இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். அதனால நீ கவலைப்பட வேண்டாம், உன் கவலைகள் எல்லாம் நீ என்னிடத்தில் கொண்டு வந்து கொடு, நான் உனக்கான விடுதலை நான் கொடுப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கவலைப்படுகிற எல்லார் மத்தியிலும் அவர் இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இருக்கிற துக்கத்தையும் உங்களுக்கு இருக்கிற கவலையை நீங்கள் எடுத்து அவருடைய பாதத்தில் நீங்கள் வைத்தால் போதும், அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வதற்கு போதுமான. அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே நீங்கள் எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்கும்போது அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறத நீங்கள் காண்பீங்க. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே தோன்றும். என்று சொன்னால் அவர் நல்ல தெய்வமாக உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் யார் கேட்டாலும், யார் நீங்கள் இயேசு என்று கேட்டாலும் அவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல், நீங்கள் அஞ்சாமல் அவர் எங்களுக்கு தருவாரோ, அவர் எங்களுக்கு உதவி செய்வாரோன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவும்படி கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அதனாலே இந்த காரியத்தை உங்கள் கவலை, உங்கள் துக்கம், உங்கள் கஷ்டம் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்கள் கவலைகளை மாற்றும்படியாக நாங்களும் இயேசுவை பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவராய் இயேசு தாமே பிள்ளைகளுடைய கண்ணீர், வேதனைகள், எல்லா கஷ்டங்களையும் போக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், மன உளைச்சல் போன்றவற்றை நாம் இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கின்ற என்றவாறு அந்த கிறிஸ்தவ சிந்தனை பகுதியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது மாசை கட்டுப்படுத்தல் பற்றியவாறு தான் தர்ஷிகன். நிச்சயமாக இந்த மாசு கட்டுப்படுத்தல் என்கின்ற வேளையிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த சூழல் மாசுபாடானது இப்பொழுதைய காலகட்டத்தில், குறிப்பாக இந்த வருடம் 2020ஆம் ஆண்டு வருடம், உலகினுடைய அழிவானது 50 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு சந்தோஷமான விடயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தின் காரணமாக நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்திருக்கின்றோம் பல காலங்களாக. இன்னும் சில நாடுகள் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அவ்வப்போது பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதம் வரை 3 மாத கால பகுதிகள் அதிகளவாக இந்த பொது முடக்கம் காரணமாக நாங்கள் அனைவருமே வீடுகளுக்குள் இருந்தோம். இதே போல இன்னும் பல நாடுகள் இன்றளவிலும் இந்த பொது முடக்கத்துக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாடுகள், மக்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான தருணங்களில் எல்லாம் இந்த சூழலானது தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கையானது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்தில். அந்த குறுகிய காலகட்டத்தில் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்ததன் காரணமாக 50 வருடங்கள் உலகம் அழிவு பாதையில் இருந்து பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. 50 வருடங்கள் புவியினுடைய ஆயுள் காலம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில காலங்கள் நாங்கள் எங்களை அறியாமல் நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்ததன் காரணமாக 50 வருடங்கள் புவிக்கான ஆயுள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் அறிந்து ஒவ்வொரு விடயங்களையும் செய்வோமாக இருந்தால் புவியினுடைய ஆயுள் எவ்வளவுக்கு பின்னோக்கி செல்லப்படும் என்பது நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் தான் இந்த புவியினுடைய மாசுபடுத்தலையும் சரி, புவியையும் சரி, இயற்கையும் சரி சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து தான் நாங்கள் பேசப் போகின்றோம். தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு முன்னர் இன்றைய நாள் எவ்வாறு அமைய போகின்றது என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கும். காலையிலே துயில் எழும்பிய பிறகு நாங்கள் நினைக்கின்ற ஒரு விடயம், அடடா இன்றைய நாள் எங்களுக்கு எவ்வாறெல்லாம் அமைய போகின்றது என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இன்றைய நாளில் பகுதி வருகிறது. ராசி பலன்களை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலினுடைய மற்றொரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற நாளிதழ்கள் ஓர் பார்வை பகுதியினூடாகவும் இணைந்திருக்கலாம்.
கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம், ராசி மிதுனம். சுப நேரம் பிற்பகல் 4:45 முதல் 6:15 வரை. ராகு காலம் 12:15 முதல் 1:45 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்பயணங்களுக்குரிய நாளாக இருக்கின்றது. கொஞ்சம் தூர இடங்களுக்கு நீங்கள் சென்று உங்களுடைய கர்மங்களை செயலாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே உடல்நிலையை, தேகநிலையை நீங்கள் மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தை உரிய நேரத்தில் கொள்ள வேண்டும். அதிகமான பொருளீட்டக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருந்தாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கடினமான வேலைப்பளு இருக்கும், உடல் வருத்தம் இருக்கும். ஆகவே அதனை ஓரளவு நிதானித்து செயல்படுத்தி இன்றைய கர்மங்களை நீங்கள் ஆற்ற வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள் இன்றைய நாளிலே மிக அபரிமிதமாக இருக்கும். கடினமாக செயற்பட்டு நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எல்லா துறைகளிலுமே நீங்கள் வெற்றியீட்டக்கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கின்றது. கலைத்துறையிலேயோ விளையாட்டுத் துறையிலேயோ உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கல்வியிலே நீங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகவும் இன்றைய கல்வி நாள் இலகுவாக உங்களுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். கவனமெடுத்து காரியத்தை நீங்கள் ஈடுபடுங்கள், அவை நல்லவையாகவே இருக்கும். இடபராசி அன்பர்களே, உங்களுக்கு அலைச்சல் மிகுதியான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படுத்த போகும் ஒவ்வொரு கர்மங்களை மிக நிதானமாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செயல்படுங்கள். நான் செய்யப்போகின்ற இந்த விடயம் நிச்சயமாக நல்லதா கெட்டதா, நடந்தேறுமா நேராதா என்றதை நாங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முனைய வேண்டும். அதிகமான பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு உள்ளது. அதிக செலவை நிறுத்துங்கள். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவோடு உங்களுடைய செயலை ஆற்றுங்கள். அவை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனநிறைவையும் தன்னிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் அனுகூலமாக அவை இருக்கும். ஆகவே உடலை வருத்தி நீங்கள் செய்யப்போகின்ற கர்மங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று எண்ணி துணிந்து செய்யுங்கள். அவை நன்றாகவே முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தேவையற்ற விடயங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். தேவையற்ற நண்பர்களுடைய கெட்ட சகவாசங்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லையேல் சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் நகர்த்த வேண்டிய நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்கள் பெரிய அளவில் வெற்றி தராவிட்டாலும் உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாள் நல்லவையாக இருந்தாலோ கூடாதவையாக இருந்தாலோ நற்கருமங்கள் செய்ய முனையும் போது அவை எங்களுக்கு நன்மையாகவே முடியும். கடகராசி அன்பர்களே, கச்சிதமாக காரியங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நிறைவேற்றியே ஆக வேண்டும். சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டும். வாக்கு தவறாமல் நடக்க வேண்டும். நீங்கள் ஒரு வள்ளல் குணம் கொண்டவராக இருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு உதவி அவர்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமாக காணக்கூடிய ஒரு மன எழுச்சி கொண்டவராக இருப்பீர்கள். ஆகவே இப்படியான ஒரு நல்ல சிந்தனையுடன் உள்ள நீங்கள் நல்ல கர்மங்களை ஆற்றுவதில் முனைந்து நின்று செயற்படுத்துங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அதீத நற்பலனை தரக்கூடியதாகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, ஆளுமை பொருந்திய நீங்கள், ஆற்றல் மிகுந்தவர் நீங்கள். உங்களால் முடியாத என்ற ஒன்று இல்லை. ஆகவே எந்த கடினமான காரியத்தை மிக இலகுவாக ஈடேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவர், மிக கெட்டிக்காரர். எதுக்கும் பயந்து பின்வாங்கக்கூடிய தன்மை உங்களிடம் இல்லை. இருந்தாலும் தடைகள் ஏற்படலாம். இன்றைய நாளிலே எதிர்ப்புகள், பகைகள் ஏற்படலாம். அவைகளை புறந்தள்ளிவிட்டு முட்டி மோதாமல் விலகிச் சென்று உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கண்ணாக இருந்து அதை செயல்வடிவாக்கி நிறைவு காணுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அதிக பணலாபமும் அதிக சந்தோஷமும் அதிக நிறைவையும் தரக்கூடியதாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கு.
கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்படுங்கள். நல்லவர்களுடைய சேர்க்கை நிச்சயமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த கர்மம் செய்ய போனாலும் உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக பலர் சேர்வார்கள். வீட்டிலே உங்களுக்கு பூரண ஆதரவும் அனுசரணையும் இருக்கும். குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சி தோன்றும். உங்களுடைய கர்மமும் இலகுவாக வெற்றியீட்டி உங்களுக்கு அதிக பண லாபம் தரக்கூடியதாக இருக்கும். தடைபட்டு போன பொருட்கள் மீளப் பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உண்டு. தடைபட்டு நின்ற மங்கள கர்மங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு அனுகூலமாக அதை நிறைவேறக்கூடிய சாத்தியத்தை செய்ய காட்டலாம். ஆகவே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு சிக்கல் நிறைந்த நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கக்கூடிய ஒருவர், நியாயமான பாதையிலே நடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர், நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையும், அடுத்தவருடைய சந்தோஷத்தில் நீங்கள் குறுக்கிடாமல் அவர்களுடன் சேர்ந்து இன்னும் ஊக்குவித்து அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள், சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே நீங்கள் அனுகூலமான உங்களுக்கு சாதகமான சில வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். அந்த சிறப்பான நாளை சிறப்பான கர்மங்களூடாக நீங்கள் செயல்படுத்தி அதில் வெற்றி காணுவீர்கள் நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபமான செய்திகள் உங்களை வந்தடையும். மற்றவர்களுடைய உதவியொத்தாசை உங்களுக்கு ஏற்படும். பொருள் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுடைய உதவிகள் பண ரீதியாக உங்களுக்கு வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே விவேகமுள்ளவர், வெற்றியீட்டி கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர், உடல் வலுக்கொண்டவர் நீங்கள். உங்களுக்கு எந்த துறையிலேயும் நீங்கள் வெற்றியீட்டக்கூடிய ஒருவர். உங்களுடைய ஆளுமை சொல்ல தேவையில்லை. எதையுமே இலகுவாக கையாண்டு இலகுவாக முடித்து இலகுவான வெற்றியை நீங்கள் கையகப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். நிறைவு நிச்சயம் ஒன்று உண்டு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புது புது முயற்சிகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள். புதிய புதிய காரியங்களுக்கு அடித்தளமிடப் போகின்றீர்கள். அவைகள் உங்களுக்கு அனுகூலமாக வரப்போகின்றன. அதிலே நிறைய லாபம் ஈட்டப் போகின்றீர்கள். ஆகவே இப்படியான ஒரு நல்ல சமிச்சம் உள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு கர்மங்களையும் மீளாய்வு செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் சீர்தூக்கி பாருங்கள். நியாயமானதா, நேர்மையானதா, நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முனையுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூரண நாளாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான நாளாகும். உறுதிமிக்க நாளாகும். நல்ல மனோதைரியத்துடன் உங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஆற்ற முயல்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியிலே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அதிக பணலாபம் உண்டு. ஆகவே இதனை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து இன்றைய நாளிலே வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேறு துறைகளாக இருந்தாலும் சரி, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமான வெற்றியை தரும் நாளாகவே உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வ மிகுதியான நாளாக விடிந்திருக்கின்றது. அலைச்சல் மிகுந்த நாளாகவும் விடிந்திருக்கின்றது. ஆகவே இதனை வழிநடத்தி சென்று இதிலே எதை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றீர்களோ அந்த வகையிலே உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய கர்மங்களுடைய செயற்பாடுகளுடைய வீரியம்தான் இன்றைய நாளினுடைய சிறப்பை உங்களுக்கு காட்டும். பிழையான வழியிலே சென்றால் நிச்சயம் நீங்கள் பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். நல்ல கர்மங்களை செய்ய முற்படும் போது அனுசரித்து அன்போடு செய்வீர்களானால் மிக உயர்ந்த நிலைக்கு உங்களை இட்டு செல்லும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சமநிலை நாள். நீங்கள் தீர்மானித்து இன்றைய நாளை நல்லதா கெட்டதா என்றதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி உங்களுடைய கர்மங்களில் நீங்கள் சாதனை புரியுங்கள். சுப செய்திகள் உங்களை வந்து சேரும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும். மற்றவர்களுடைய பொருளாதார உதவி, சரீர உதவிகள் உங்களுக்கு நிறைய உண்டாகும். இன்றைய நாளிலே நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதனை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளில் தீயவர் சேர்க்கை, தீய கர்மங்களில் ஈடுபடுதல், தீய பழக்க வழக்கங்களை கைவிடுதல், இவைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது.
நல்ல கர்மங்களை நற்சிந்தனையோடு நற்காரியங்களை நீங்கள் செய்ய முனையும் போது நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு சிறப்பான நாளாகும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்வினூடாக தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது மாசு கட்டுப்படுத்தல் நாள். உலகளாவிய ரீதியிலே இன்று மாசினை கட்டுப்படுத்தும் நாளாகத்தான் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம் போன்றவை மாசுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் நீரினை எடுத்துக்கொண்டால் நீர் பல்வேறு வகையில் மாசினை அழுத்தி சென்று கொண்டிருக்கின்றது. மனித செயற்பாடுகள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து கொட்டப்படுகின்ற கழிவுகள் மற்றும் ரசாயன வாயுக்கள், நச்சு பொருட்கள் போன்றவனை கலப்பதன் ஊடாக நமது நீர்நிலைகள் பாதிப்பினை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீர்நிலைகளில் இவ்வாறான பொருட்களை கொட்டுவதன் மூலம் மனிதர்கள் தான் கூட இவ்வாறான பொருட்களை கொட்டுகின்றார்கள். அவர்கள் கொட்டும் போது அவர்களுக்கு தான் அந்த தீமையும் திருப்ப சென்றடைகின்றது. ஏனால் அந்த நீரினை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்துகின்ற போது விவசாயத்துக்காகவும் சரி, குடிப்பதற்காகவும் சரி, வேறு பல்வேறு தேவைகளுக்காகவும் அவற்றினை பயன்படுத்துகின்ற போது நமது மக்கள் தான் பாரியளவான சேதங்களையும் தீமைகளையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இல்லையா தர்ஷிகன்? நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம். அதாவது 5 பூதங்கள் அப்படின்னு சொல்வார்கள். அதில் அதிகளவாக நீர், நிலம், காற்று, ஆகாயம் இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம், நெருப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகளவான மாசுபடுதலுக்கு உள்ளாகின்ற விடயமாக இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கின்ற விடயமாக இந்த நீரையும் நாங்கள் காற்றையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதிகளவாக மாசுபட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நீரினுடைய மாசுபாடு என்பது எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டால், இப்பொழுதெல்லாம் நாங்கள் போத்தில் அடைத்த நீரைத்தான் நாங்கள் அதிகளவாக வேண்டி பருகி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிணற்று நீரெல்லாம் மாசுபட்டு போயிருக்கின்றது. கேட்டால் சொல்வார்கள் கிணற்று நீர் உவர்ப்பாக விட்டது, அல்லது கிணற்று நீர் இப்பொழுது குடிப்பதற்கு உகந்த நீராக இல்லை, அதனால் தான் நாங்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட நீரை பருகி கொண்டிருக்கிறோம் என்கின்ற பேச்சு பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீரினுடைய பாதிப்பு அல்லது நீர் மாசுபடுதல் தன்மை என்பது அதிகமாகவே காணப்படுகிறது, அதிகரித்து வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறுபட்ட காரணங்களை அதற்கு உதாரணமாக சொல்லலாம். குறிப்பாக அந்த எண்ணெய் கழிவுகள் நீரில் கலந்ததன் காரணமாக நீர் மாசுபட்டு போயிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட சில பிரதேசங்களினுடைய நீரானது மாசுபட்டு போயிருக்கிறது, அல்லது எண்ணெய் தன்மை வாய்ந்ததாக அந்த நீர் காணப்படுவதையும் நாங்கள் பல காலமாக ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்களும் அறிந்திருந்த விடயமாக இருக்கிறது. அது தவிர இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நீர் மாசுபடுவதற்கான காரணமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விவசாயிகளால், ஒரு சில விவசாயிகளால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த கிருமி நாசினிகள், அதாவது மண்ணையும் நிலத்தையும் மலடாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு சில விவசாயிகளினால் இந்த நீரும் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதிகளவான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்காக அதிகளவான கிருமி நாசினிகளை அவர் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருந்துகளை எல்லாம் அந்த விளைநிலங்களில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த மருந்தானது, அந்த அடிக்கப்படுகின்ற அந்த மருந்தானது, அந்த கிருமி மருந்தானது என்ன செய்கின்றது என்று சொன்னால் நிலத்திற்கு அடியில் செல்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலே அடித்தட்டை பார்க்கின்ற வேளையில் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பாறைகள் தான் அடியில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கே நீரானது வடிகட்டலுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கின்றது. நீரானது வடிகட்டாமல் அப்படியே சென்று அந்த மேலே நாங்கள் என்னத்தை கொட்டுகின்றோமோ அதை அவ்வாறே சென்று நிலத்தடி நீருடன் கலக்கின்றது. நிலத்தடி நீரோட்டத்தில் ஓடுகின்ற அந்த நீரோடன் கலந்துகின்றது. அதுவும் எந்த விதமான வடிகட்டலுமே இல்லாமல் அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்கின்றபடியால் அந்த நீரானது மாசுபட்ட நீராகவே காணப்படுகிறது. ஒரு நஞ்சு கலந்த நீரைத்தான் நாங்கள் கலந்துகின்றோம். குறிப்பாக ஒரு நைட்ரேட்டை தான் நாங்கள் அருந்துகின்றோம் என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு நீருடைய மாசுபாடு என்பது அதிகரித்து வருகின்றது என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுதே நாங்கள் போத்தல்களில் அடைக்கப்பட்ட நீரை நாங்கள் வாங்கிக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், இனி வரப்போகின்ற காலங்களில் நாங்கள் எவ்வாறான நீரை குடிக்க போகின்றோம், அல்லது எங்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எந்த நீரை விட்டு வைக்க போகின்றோம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எங்கள் முன்பு இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக நீருக்கான கேள்வி காணப்படுகின்றது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றும் பல கிராமங்களில் நீரினுடைய தேவையின் காரணமாக பல்வேறுபட்ட இடங்களுக்கு, பல தூரங்களுக்கு பயணித்து அவர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சரியான சுத்தமான நீராக என்று கேட்டால் அதுவும் எங்கள் முன்னே இருக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவ்வாறான நிலையில் இருக்கின்ற வேளையில் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்ற இடங்களில் கூட அதிகளவாக இந்த நீரை நாங்கள் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான்
உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய செயற்பாடுகள் காரணமாகத்தான் நீர் முற்றுமுழுதாக மாசு அடைகிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லையா மனோஜி? நிச்சயமாக தேசிகன், நம்மளுடைய மனிதனுடைய செயற்பாட்டின் காரணமாகத்தான் இந்த நீர்நிலைகள் அழிவினை எட்டி கொண்டு செல்கின்றது. நாம் வீடுகளில் சேருகின்ற இந்த கழிவுகளை அதை சேகரித்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஏதாவது ஒரு உரபாய்க்கு அதுவல்ல ஏதாவது இல்லை வச்சு நாம் அதனை வீதி ஓரங்களில் வைத்தால் அதுக்காக ஒதுக்கப்பட்ட உத்தியோகத்தர்களூடாக மாநகர சபையின் ஊடாக அந்த கழிவுகளை அவர்கள் உரிய முறையில் எடுத்து செல்வார்கள். ஆனால் நாம் அவ்வாறான செயற்பாடுகளை இன்றைய சமுதாயத்தினர் மக்களிடையே அவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுவதில்லை. இந்த கழிவுகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளை குளிப்பாட்டுதலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே இவர்கள் நீர்நிலைகளின் ஊடாகத்தான் செயற்படுகின்றார்கள். தசியன் கூறியது போல விவசாய நிலங்களில் இந்த விவசாயிகள் ஒரு சில விவசாயிகள் தமது விவசாய நிலங்களில் காணப்படுகின்ற நீர்நிலைகளில் தாங்கள் பயன்படுத்திய கிருமி நாசினிகள் அடித்த பின்னர் அதனை பயன்படுத்திய அதனால் வந்த போத்தல்களாக இருக்கலாம், தகரங்களாக இருக்கலாம், அவற்றை தமது நீர்நிலைகளில் அவற்றினை போட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். அவற்றினை உரிய முறையில் எடுத்து அகற்ற வேண்டும் என்ற நிலை நமது சமுதாயத்திலேயே காணப்படுவதாக இல்லை. நிச்சயமாக அதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. அதாவது பொறுப்பற்ற விதத்தில் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இது அதிகாரிகள் முதல் சாதாரண மனிதன் வரை இருந்து கொண்டிருக்கிற விடயம் தான். குறிப்பாக சொன்னது போலவே இந்த சரிவான கழிவகற்றல் முகாமைத்துவம் என்பது இங்கே நடைபெறுகிறது என்று கேட்டால் சரியான முறையில் அது நிச்சயமாக 100% நடைபெறுகிறது என்று சொல்லிவிட முடியாது. பல இடங்களில் இன்றும் குறைபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒழுங்கான முறையில் கழிவகற்றல் செயற்பாடுகள் அல்லது குப்பைகளை அள்ளுதல் என்ற செயற்பாடுகள் இன்றும் கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் இந்த பொறுப்பற்ற தன்மை, குறிப்பாக நாங்கள் பாவனை செய்துவிட்டு கழிவுகளை நாங்கள் எங்கே கொண்டே கொட்டுகின்றோம் என்று சொன்னால் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் தான் நாங்கள் கழிவுகளை கொண்டே கொட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பல இடங்கள், அதாவது குறிப்பாக வண்டல் தாவரம் அல்லது கண்டல் தாவரம் வளர்கின்ற பிரதேசங்களாக இருக்கலாம், ஒரு சுற்றுலா தலமாக இருக்கலாம், சுற்றுலாவின் மூலமாக சுற்றுலா மையங்களாக பிரகடனப்படுத்த இடங்களாக இருக்கலாம். அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இருக்கின்ற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே வருகின்றவர்கள் தங்களுடைய பாவனைக்காக பாவித்த அத்தனை விதமான பொருட்களையும் அந்த நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளிலே போட்டுவிட்டு செல்கின்றார்கள். இதன் காரணமாக அந்த நீரியல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றது என்பது நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த பகுதிகளிலே நாங்கள் குப்பைகளையோ அல்லது வேறு விதமான பொருட்களையோ நாங்கள் கொட்டுகின்ற வேளையில் அங்கே பாதிக்கப்பட போகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக கடல் சார்ந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவற்றை நம்பி உணவாக உட்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற அந்த மீனினங்கள் கூட பாதிக்கப்படுகின்றது. அந்த மீனினங்களைத்தான், பிளாஸ்டிக் பொருட்களையும் பொலித்தீன் பைகளையும் உணவாக உட்கொள்கின்ற மீனினங்களைத்தான் நாங்களும் உண்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுற்றி சுற்றி இது ஒரு வட்டமாக எங்களிடத்திலேயே திருப்பி சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரியாமல் இருக்கிறோம். எனவே இது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசலாம். நீர்நிலைகள் மாத்திரமல்ல, வேறு விதமான மாசுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது குறித்தும் பேச போகின்றோம். இந்த வரலாறுகள் இருக்கின்றது. வரலாறுகள் எப்பொழுதுமே முக்கியம் அப்படின்னு சொல்வார்கள். வரலாற்றில் தடம் பதித்த நிகழ்வுகளும் தடம் பதித்தவர்களும் இன்று வரையில் பேசு பொருளாக மாறி இருக்கிறார்கள், பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறாக வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பாக வருகிறது இன்றைய நாளில் பகுதி. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆயிரத்து 409 ஆண்டு ஜெர்மனியின் லீப்சிக் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1697 ஆண்டு லண்டனில் புனித பவுல் பேராலயம் திறக்கப்பட்டது. 1976 ஆண்டு 1959 ஆண்டு முதல் கியூபாவின் பிரதமராக பதவி வகித்த ஃபிடெல் காஸ்ட்ரோ கியூபாவின் ஜனாதிபதியானார். 1988 ஆண்டு பாகிஸ்தான் பிரதமராக பெனாசிர் பூட்டோ பதவியேற்றார். 2016 ஆண்டு கலிபோர்னியா ஓக்லண்டில் களஞ்சிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 36 பேர் உயிரிழந்தனர். 1885 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜோர்ஜ் மினாட் பிறந்தார். 1960 ஆண்டு தென்னிந்திய நடிகை சில்க் சிமிதா பிறந்தார்.
1982 ஆண்டு தீக்குளித்து இறந்த ஈழத்தமிழன் முருகதாசன் பிறந்தார். 1911 ஆண்டு தமிழறிஞர் பாண்டித்துரை தேவர் இறந்தார். 1933 ஆண்டு நாடக நடிகரும் பாடகருமான SG கிட்டப்பா இறந்தார். 2008 ஆண்டு பன்மொழி புலவர் மூகு ஜெகநாதராஜா இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு வந்துள்ளோம் தர்ஷிகன். தொடர்ந்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் மாசுபடுதல் பற்றியதுதான். இந்த அன்றாட வாழ்க்கையிலே மனிதன் பல்வேறு விதமாக இந்த சூழலை மாசடியை செய்து கொண்டுதான் இருக்கின்றான். நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற போத்தல்களாக இருக்கலாம், உணவு பொதிகளாக இருக்கலாம், அவற்றினை எல்லாம் நாம் உணவு அருந்திய பின்னும் தண்ணீர் அருந்திய பின்னும் அவற்றையெல்லாம் நாம் உரிய முறையில் ஒரு இடத்தில் போட்டு அவற்றினை சுழற்சி முறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் அல்லது அதனை உரிய முறையில் அகற்றுவதன் மூலம் தர்ஷியன் நாம் இந்த சூழலை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். இவற்றையெல்லாம் பாதுகாப்பாக நாம் அகற்றாத முறையில் நுளம்புகளின் பெருக்கம் மற்றும் கிருமி தொற்றுகள் அதிகரித்துக் கொண்டுதான் தர்ஷியன் செல்லுகின்றது. இன்றைய காலத்தில் இவ்வாறு அதிகரிப்பதனால் சிறுவர் முதல் வளர்ந்தவர்கள் வரை ஒவ்வொரு நோய் தொற்றுக்கும் உள்ளாகின்றார்கள் தர்ஷியன். நிச்சயமாக அதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. நாங்கள் குப்பைகளை எல்லாம் அதாவது தரம் பிதித்து போட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் குப்பைகளை ஒரு விதத்திலும், உக்கக்கூடிய குப்பைகளை ஒரு விதத்திலும், பேப்பர் கடதாசிகள் போன்ற உக்கக்கூடிய குப்பைகளை ஒரு இடத்திலும் போட்டு வைத்து நாங்கள் அதை சரியான முறையில் கழிவகற்றல் தொழில்நுட்பத்தின் மூலமாக, கழிவகற்றல் முறைமையின் மூலமாக சரியான முறையில் நாங்கள் அதை கழிவகற்ற வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் மீள் சுழற்சிக்காக நாங்கள் வழங்கலாம். அதற்கான இடங்களும் இன்று நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீள் சுழற்சிக்காக வழங்கக்கூடிய அல்லது வழங்கப்பட வேண்டிய பொருட்கள் என்று சொல்லி அவர்கள் தாங்களாகவே கோரிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்று அவற்றினை வழங்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த சூழலை மாசுபடுத்துவதில் அதிக அளவாக நாங்கள் எல்லோரையுமே குற்றம் சாட்டத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோருடைய பொறுப்பும் இந்த இடத்தில் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிக அளவாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அண்மையில் ஒரு விடயத்தை நான் பார்த்திருந்தேன். அவருக்கு கொஞ்சம் மனநலம் குன்றிய நபராக இருக்கிறார். அவர் வீதிகளிலே இருக்கின்ற குப்பைகளை எல்லாமே பொறுக்கி கொண்டு தெரிகிறது தான் அவருக்கு வேலையாக இருக்கிறது. அவரை நான் வடிவாக அவதானித்திருந்தேன். அவர் தன்னுடைய அந்த குப்பைகள், பேப்பர்கள், கஞ்சல்கள் எல்லாமே தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பேக்குக்குள் எடுத்து வைத்து போட்டு வைத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த வழியாலே ஒரு கார் ஒன்று வந்தது. அந்த காரில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் போத்தலை தூக்கி வீசிவிட்டு அவர்கள் பாட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த மனநலம் குன்றியவர் ஒரு விடயத்தை செய்கிறார். அந்த காரை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் அந்த பிளாஸ்டிக் போத்தலை எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கின்றார். இதுதான் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டால், எங்களுடைய நாகரிகத்தின் வளர்ச்சி நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது சாதாரண மட்டத்தில் சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற அறிவு கூட படித்து நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலைகளில் இருக்கின்றவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் தான் அதிக அளவாக குப்பைகளை தெருவில் கொண்டு கொட்டிவிட்டு போகிறார்கள். ஒழுங்கான முறையில் அவர்கள் படித்திருந்தும் சரியான முறையில் அறிவிருந்தும் பல பேர் இன்று செய்கின்ற வேலை என்ன அப்படின்னு சொன்னால் வீதிகளில் குப்பைகளை கொட்டி விட்டு செல்வார்கள். அதிக அளவாக பார்க்கின்ற வேளையில் எங்கே எல்லாம் ஒரு காணி துண்டமோ அல்லது ஒரு ரோட்டங்கரையோ ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் குப்பைகள் குமிந்து போய் கிடக்கும். ஏனென்று சொன்னால் அந்த குப்பைகளை கொண்டு அந்த உரிய இடத்தில் போடுவதற்கான நேரம் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் அந்த அளவுக்கு மினக்கெடுவதெல்லாம் இல்லை. செல்கின்ற வழியால் இருக்கின்ற அந்த இடத்திலே கொண்டு குப்பையை போட்டுவிட்டு செல்வார்கள். அதிகளவாக பார்க்கின்ற இடங்களில் நாங்கள் அதிகளவாக பார்த்திருக்கிறோம். சொப்பின் பைகளில் குப்பைகளை கட்டிக்கொண்டே வீதியோரமாக வைத்துவிட்டு வீதியோரமாக போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இது நாளைக்கு எங்களையும் பாதிக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் அல்லது அறிந்தும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இந்த காற்று மாசுபடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மனோஜி, காற்று மாசுபடுதல் என்பதை பார்க்கின்ற வேளையில் அதிக அளவாக இப்பொழுது வாகனங்கள் பெருகிவிட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் அதிக அளவாக வாகனங்கள் இப்பொழுதெல்லாம் வீடுகளில் பார்க்கின்ற வேளையில் ஒருவருக்கு ஒரு வாகனம் என்ற ரீதியில் தான் வாகனங்கள் இருக்கின்றது. எங்கே செல்வதாக இருந்தாலும், அருகில் இருக்கின்ற கடைக்கு செல்வதாக இருந்தாலும் அந்த வாகனத்தில் தான் செல்ல வேண்டும். இவ்வாறு தான் இருக்கிறது. அத்தியாவசியமான தேவைகளுக்காக நாங்கள் வாகனங்களை உபயோகப்படுத்துவது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆனால் அனாவசியமாக நாங்கள் வாகனங்களை செலுத்துகின்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் எழுகின்றது. அது வேறு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது வீதி விபத்துக்கள் என்பதற்கு அப்பாலே நாங்கள்
காற்றை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா மனோஜி? நிச்சயமாக. மற்றும் மனித செயற்பாடுகளை பார்த்தோம் என்றாலும் தர்ஷிகன், இந்த காற்றை வந்து மிக மாசடைய கொண்டுதான் செல்கின்றது. இந்த குப்பைகளை வந்து அவர்கள் உரிய முறையில் அகற்றாமல் அவற்றினை வந்து எரிக்கின்றார்கள். எரிப்பதனால் வந்து அந்த புகையில் வந்து விண்ணுக்கு சென்று அதை சூழலை வந்து மாசடைய கொண்டுதான் செல்கின்றது. மற்றும் பார்த்தோம் என்றால் தர்ஷிகன், இதனால் வந்து மனிதர்களுக்கு தான் சுவாச நோய்கள், புற்றுநோய்கள் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிக அளவில் ஏற்படுகின்றது. இல்லை, அதுதான் உண்மையாக இருக்கிறது. நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் அது அதிகளவாக இல்லாவிட்டாலும் அந்த குப்பை எறிவதால் ஏற்படுகின்ற அந்த நச்சுவாயுக்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இலங்கையை பொறுத்தவரையில் குறைவாக இருப்பினும் இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகளவானோர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாணவர்கள், பல பள்ளி மாணவர்கள் இறந்திருப்பதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கிறோம். எல்லோருமே அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. அங்கே கொட்டப்படுகின்ற குப்பைகள் எரிப்பதனால் அல்லது குப்பைகள் கொழுந்துவிட்டு எரிவதன் காரணமாக அங்கே எழுகின்ற அந்த நச்சுவாயின் தன்மையின் காரணமாக அதிகளவான மரணங்கள் சம்பவித்திருக்கிறது. இது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்தும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் கொளுத்துகின்ற குப்பைகள் குறித்து பிளாஸ்டிக் பைகளை, பிளாஸ்டிக் போத்தல்களை எல்லாம் நாங்கள் போட்டு கொளுத்தி விடுவோம். அதெல்லாம் எரிவதற்கான, அதாவது அந்த அதில் எழுகின்ற வாயுக்களை நாங்கள் சுவாசிப்பதற்கு கூடாத வாயுக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த காற்று மாசடைதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த வாகனங்களை நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு காற்று மாசடைதல் குறித்து பேசிவிட முடியாது. குறிப்பாக நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் நன்றாக நாங்கள் உணர்ந்திருந்தோம். பல பேருடைய முகநூல் பக்கத்திலே காண கிடைத்தது, கொழும்பிலிருந்து சிவனொளி பாதமலை தெரிகின்றது, கொழும்பு மாவட்டம் முழுவதும் நன்றாக தெரிகிறது, யாழ் மாவட்டம் முழுவதும் மேலே இருந்து பார்க்கின்ற வேளையில் அனைத்து கட்டிடங்களும் தெளிவாக தெரிகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அனைவரும் பகிர்ந்திருந்தார்கள். இது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. என்ன காரணம்? இதுவரை காலமும் தெரியாத விடயங்கள் எல்லாம் இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் வாகனங்களை அதிகளவாக செலுத்தவில்லை. கொரோனாவின் தாக்கத்தின் காரணமாக நாங்கள் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக நாங்கள் வாகனங்களை அதிகளவாக செலுத்தவில்லை. வாகனங்களில் இருந்து எழுகின்ற அந்த நச்சு வாயுக்கள் வந்து எங்களுடைய வளிமண்டலத்தில் சேரவில்லை. இதன் காரணமாக நாங்கள் பார்க்கின்ற அத்தனை விடயங்களும் எங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை வைத்துக்கொண்டே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நாங்கள் வளிமண்டலத்தை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் கடப்பாட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா மனோஜ்? நிச்சயமாக தேசிகன், நாங்கள் பாடசாலை கல்விகள் வந்து ஆரம்ப கல்வியில் இருந்து வளர்ந்து வருகின்ற போது பாடசாலைகளில் பிளாஸ்டிக், பொலித்தீன், மற்றது பத்திரிகைகள், அப்படி அந்த பேப்பர் கழிவுகள் போடுவதற்கென்ற தனித்தனி முறையிலே வந்து ஒவ்வொரு கூடைகள் வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கும், அங்கு காட்சிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். இந்த கூடைகளில் வந்து இவ்வாறான பொருட்களை போடுங்கள் என்று. ஆனால் இன்றைய மாணவர்களில் பெரும்பான்மையோர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை ஒழுங்காக கடைபிடித்து செயற்படுவதாக தெரியவில்லை. அவர்கள் போன போக்கில் ஏதாவது ஒரு கூடையில் போட்டால் சரி என்றவாறு தான் எங்களுடைய மாணவர்களுடைய செயற்பாடுகள் வந்து காணப்படுகின்றது. இவற்றினை வந்து எமது ஆசிரியர்களாக சரி, எமது பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து எமது மாணவர்களுக்கு இவ்வாறான முறையில் இவற்றை இட வேண்டும், இவ்வாறாக இவற்றை அகற்ற வேண்டும் என்றவாறு சொல்லிக் கொடுத்திருந்தால் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அவற்றினை வந்து எமது மாணவர்களும் வந்து செவிமடுக்க தவறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதனால் எவ்வாறான தீமைகள் ஏற்பட போகின்றது, அது நமக்கு தான் இவ்வாறான தீமைகள் எல்லாம் வரும், இதனால் நோய்க்கு உள்ளாகுவது நாங்கள் தான் என்று அவர்கள் புரிந்து கொண்டு செயற்பட்டால் மாத்திரமே இவ்வாறான மாசுபடுத்தலை வந்து கட்டுப்படுத்த முடியும். தர்ஷிகன், நிச்சயமாக அதுதான் உண்மையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஒரு விடயத்தை பழக்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது இருக்கிற சிறுவர்கள் உண்மையாகவே பாராட்டப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சாப்பிடுகின்ற அந்த டொஃபி பாக்கெட்டுகளை கூட புத்தக பைகளில் எடுத்து வீடுகளுக்கு கொண்டு வந்து தன்னுடைய குப்பைகள் என்று போடுகின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை பிள்ளை செய்கின்ற வேலையில், அந்த சிறுவர் செய்கின்ற வேலையை கூட வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த குப்பையை அப்படியே கொண்டே வீதியில் கொட்டி விடுவார்கள். அதுதான் செய்கின்றார்கள். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். இந்த சூழல் மாசடைதல் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட நோய்களுக்கு நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே பார்க்கின்றோமாக இருந்தால், ஒரு கிராமத்தில் அதிகளவாக ஒரே நோயால் பாதிக்கப்பட்ட பல பேர் இருப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், அங்கே இருக்கின்ற நீர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சூழல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். இது ரெண்டும் இந்த சூழல் சார்ந்த பிரச்சனை தான் அங்கே இருக்கின்ற ஒரே நோய் அறிகுறிகளுடன் அல்லது ஒரே நோய்களுடன் பல பேர் இருப்பதற்கான காரணமாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயம். இதற்கெல்லாம் காரணம் என்று யார் என்று பார்த்தால் எங்களைத்தான் சொல்ல வேண்டும், வேறு யாருமே சொல்லிவிட முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது.
நிச்சயமாக தேசிய நாங்கள் தான் எமது சூழலை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை மாசுபடுத்துவதும் நாங்கள் தான். அவ்வாறான இவற்றை எல்லாம் மாசுபடுத்துவதனால் இந்த தீமைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று எமது மக்களுக்கு வந்து புரியவில்லை. அவர்கள் வந்து அதற்கான நோய்களை வந்து பெரிய பாரிய அளவில் அவற்றினை வந்து எதிர்கொள்வார்கள் என்பதுதான் இன்றைய காலத்தில் வந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு காற்று நீர் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் தேசிகன். மேலும் விண்வெளி பற்றி பேசினால் விண்ணில் வந்து புகை, இந்த தொழிற்சாலைகளில் வந்து வெளிவருகின்ற புகைகள் வந்து மேலே செல்லுகின்ற போது அவை மாசடையக்கூடியவாறு இருக்கின்றது. ஆனால் வந்து இன்றைய ஒரு சில காலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வந்து இந்த கொரோனா தொற்றினால் வந்து அதிகளவான விண்வெளி இது விமானங்கள் செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் வந்து நமது விண்வெளியில் கூட விண்ணில் வந்து சாதாரணமான நிலைமை வருகின்றது. ஒரு மாசுபடக்கூடிய தேவை காணப்படவில்லை. அதுதான் சரியான விஷயம் தான். ஏனென்று சொன்னால் இந்த மாசுபடுதல், அதாவது எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஓசோன் படலமானது சூரியனுடைய புற ஊதா கதிர்களில் இருந்து எங்களை பாதுகாக்கின்றது என்பது நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் சூரியனுடைய அந்த புற ஊதா கதிர்கள், சூரியனுடைய அந்த நேரடியான தாக்கம் எங்களுடைய தோள்களில் படுகின்ற வேளையில் எங்களுக்கான பல தோல்வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஓசோன் படலம் என்றுதான் சொல்லப்படுகின்றிருக்கிறது. ஆனால் இந்த ஓசோன் படலத்திலும் நாங்கள் இப்பொழுது பாரிய அளவில் ஓட்டியை வர வைத்திருக்கிறோம். கொரோனா காலத்திற்கு பின்னர் அந்த ஓட்டையானது சற்று சுருங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் இன்று வரைக்கும் அதன் அந்த ஓசோன் படலத்தை பாதிப்படைவதற்கான செயற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கே இருந்து குப்பைகளை கொளுத்தி விடுகிறோம். அது மாத்திரமல்லாமல் வாகனத்தினுடைய புகைகள், அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த தொழில்நுட்ப சாதனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். உதாரணமாக இந்த நாங்கள் வீட்டுகளிலே பாவிக்கின்ற குளிர் சாதன பெட்டிகளாக இருக்கலாம், அல்லது குளிரூட்டிகளாக இருக்கலாம். இவ்வாறாக இருக்கின்ற வேளையில் நாங்கள் அதிகளவாக அவற்றினை பாவனை செய்கின்ற பொழுது வந்து அதிகளவாக சூழல் மாசடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் இந்த நோய்கள் குறித்து பேசியிருந்தோம். சூழல் மாசடைவதன் காரணமாக ஏற்படுகின்ற நோய்கள் குறித்து பேசியிருந்தோம். பல குழந்தைகள் என்று அதாவது அங்கவீனமானவர்களாக பிறப்பதற்கும் மனநலம் குன்றியவர்களாக பிறப்பதற்கும் பல்வேறுபட்ட நோய்களுடன் பிறப்பதற்குமான காரணமாக இந்த சூழல் மாசுபடுதலைத்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சுத்தமான நீரை நாங்கள் அருந்தாவிட்டால் எங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சரியான காற்றை சுவாசிக்காவிட்டால் பல்வேறுபட்ட நோய்களுக்கும் நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பது மறக்க முடியாத உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். அதற்கு முன்னர் இந்த கதை கேட்பது என்பது எல்லோருக்குமே பிடித்த விடயம். அதுவும் அந்த கதைக்குள் ஒரு விடயத்தை வைத்து அந்த கதையை நாங்கள் கேட்கின்ற வேளையில் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், எங்களுடைய மனதில் பதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 2 வரி திருக்குறளை ஒரு கதையின் மூலம் அழகாக வெளிப்படுத்த தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா காத்திருக்கிறார். பார்த்துவிட்டு வணக்கம் தமிழோடு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 40ஆம் அதிகாரமான கல்வி என்ற அதிகாரத்தின் 6வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 6வது குறள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், மணல் இருக்குது, திரை இருக்குது. அந்த திரையிலே ஒரு கேணி அல்லது கிணற்றை வெட்டினோமையானால் தோண்ட 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 தண்ணீர் வரும். எவ்வளவுக்கு ஆண்டமாக தோன்றுகின்றோமோ அவ்வளவுக்கு தண்ணீர் வரும். அதேபோல் படிக்க 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 மேல் படிப்பு படிக்க படிக்க ஓயில் படித்து பிறகு ஏல் படித்து யூனிவர்சிட்டியில் போய் BA MA BSc என்று படித்து அதுக்கு மேலே படித்து நெடுக படித்து கொண்டிருக்கிறார்கள் பலர். நீயும் படித்து 2-3 பட்டங்கள் வாங்கிவிட்டாய். அப்போ தோண்ட தோண்ட நிலமே தண்ணீரை தருது என்றால் கற்க கற்க ஒருவன் கல்வியில் மேம்பட்டால் போதாது. அவனுக்கு உதவுற மனப்பான்மை, மற்றவர்களை புரிந்து கொள்கிற மனப்பான்மை, மற்றவர்களுக்கு இலவசமாக கற்பிக்க வேண்டிய மனப்பான்மை உண்டாக வேண்டும். அப்போ இந்த கல்வி என்று சொல்கிறது ஒருபோதும் பணத்துக்காக விற்கப்படக்கூடாது. இப்போ பணத்துக்காக விற்கின்ற கல்வியால் எந்த பயனும் இல்லை. இப்போ தனியார் பாடசாலை, தனியார் கல்வி நிறுவனங்களில் என்ன நடக்குது என்று சொன்னால், பெரும்பாலான கல்வி நிலையங்களில் கடந்த வருட வினா பேப்பர்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். எடுத்து அவற்றுக்குள்ள சென்ற வருடம் அடுத்த வருடம் வராத வினாக்களை தெரிந்து படிப்பிக்கின்றார்கள்.
அப்போ தெரிந்து தான் வினாக்களை படிப்பிக்கிறார்கள் தனியார் நிறுவனங்களில். அதைத்தான் நீயும் செய்கிறார். அது மிகவும் பிழையான வேலை என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் ஒரு பகுதியை விட்டுட்டு ஒவ்வொரு பகுதியாக விடைகளில் பல பகுதி விடுபடும். அப்போ விடுபட்ட பகுதியை இவர் பட்டம் படித்து பாடசாலைக்கு சென்று கற்பிப்பதானால் எப்படி கற்பிப்பது? பழைய வினாத்தாட்களை எடுத்தால் பழைய வினாத்தாட்கள் முழுவதையும் நாங்கள் முன்பு படிப்பிச்ச நாங்கள் எங்களோட முறை அதுதான். முதலாம் பக்கத்தில் இருந்து புத்தகத்தில் உள்ள கடைசி பக்கம் வரை படிப்பித்தோம். அதை விட என்ன கடந்த கால பேப்பர்களை என்ன வினா பத்திரங்களை எடுத்தோம்னா முழு வினாக்களையும் கற்பித்தோம். அப்போ அதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மாணவனுக்கு எந்த விதமான தயக்கமும் வராது. அவன் மிகவும் தெளிவாக இருப்பான். அப்போ தெளிவாக இருந்தபடினால் எந்த கேள்வி வந்தாலும் அவன் பரீட்சையில் சித்தியறியக்கூடிய நிலை உண்டாகும். உன்னது மாணவன் வருதுன்னு சொன்னால் என்னிடம் வந்து சொன்னால், நீங்கள் எப்படி என்று கேட்கிறீர்கள், திறமான ஆசிரியர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவர் படிப்பித்த கேள்வியில் ஒன்றும் வரவில்லை. அவர் எங்களுக்கு இந்த வந்த கேள்வியில் 5 கேள்வி தான் எழுத வேணும், 3 கேள்வி அவர் படிப்பிக்கவில்லை, புத்தகத்தில் இருக்கா, ஆனால் அதை விலத்தி விட்டுட்டு படிப்பித்தவர்கள் என்று சொன்னார். அப்போ இந்த நிலை ஏன் உருவானது? ஒரு சாதாரண மாணவன் இன்னும் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த நிலை இனியும் முன்னால் உருவாகக்கூடாது என்றார் பொன்னுத்துறை அதிபர். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். ஒரு 2 வரி குரல் தான், அதை அழகான முறையிலேயே எங்களுடைய கேவி குணசேகரம் ஐயா சொல்வதில் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த சூழல் மாசுபடுதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வனோஜிக்கு ஒரு விடயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். நிச்சயமாக இந்த உயிரினங்களுக்கு நமது மனித செயற்பாட்டிலே அவை உயிரிழப்புகளை அதிகம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த தெருவழியில் செய்கின்ற விலங்குகளாக மான் கூட இந்த நாங்கள் சாப்பிட்டு போடுகின்ற இந்த பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் போன்றவற்றை அருந்தி அவை இறப்பை எதிர்கொண்டு கொண்டு இருக்கின்றன. இதனால் எங்களுடைய உயிரின சமுதாயம் அழிந்து கொண்டுதான் செல்லுகின்றது. இல்லை, உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இது குறித்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், அழைக்கலாம். 021-222-5656 021-222-5656 என்கின்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. அதனூடாக அழைப்பினை மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில் சொன்னது போலவே நாங்கள் அதாவது இந்த பூமியானது மனிதர்களுக்காக மாத்திரம் படைக்கப்பட்டது இல்லை என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை என்பதுதான் ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்மை காலமாக முகநூலிலே நான் பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஒரு புலியால் ஒரு குறிப்பிட்ட அளவு நீரானது உருவாகின்றது அல்லது நீரானது சேமிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படி என்று பார்த்தால், இந்த நீர்நிலைகள் நிலத்தடி நீர்மட்டம் உருவாகுவதற்கான காரணமாக மழை பெய்கின்ற பொழுது மழையிலிருந்து வருகின்ற அந்த நீரானது மரங்களில் பட்டு மரங்களிலே இருந்து விழுகின்ற அந்த இலைகளிலே அடியிலே இருக்கின்ற இலைகளில் அடியில் சேமித்து அது அப்படியே நிலத்தடி நீராக மாறுகின்றது. ஆனால் இவ்வாறு இருக்கையில் இந்த இலைகளையும் குலைகளையும் சாப்பிடுவதற்கு ஏனைய விலங்குகள் முற்படும் போது அதை புலியானது அடித்து தன்னுடைய உணவுக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கே அந்த இலைகள் அப்படியே உக்கி அப்படியே மண்ணோடு மண்ணாக போகின்றது. இதனால் நிலத்தடி நீரானது சேமிக்கப்படுகிறது என்கின்ற மாதிரி ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த உலகமானது ஒரு வட்டத்தின் பாதையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெரிந்த விடயம். இந்த வாழ்வியலும் ஒரு வட்டத்தின் பாதையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களோடு இயைந்து அல்லது எங்களோடு இணைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏனைய உயிரினங்களும் உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. யானையை பார்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் யானையானது தன்னுடைய வாழ்நாளிலே அதிகளவான காடுகளை உற்பத்தி செய்கின்றது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு யானையினுடைய பங்கு இந்த காடு உற்பத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயம். இவ்வாறு இருக்கையில் நாங்கள் அனைத்து விதமான மிருகங்களையும் அனைத்து விதமான உயிரினங்களையும் பாதுகாப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் சிறந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு மிருகம் இல்லாமல் மனிதர்கள் இல்லாமல் ஜீவராசிகள் வாழ்ந்து விட முடியும். ஆனால் எந்த ஒரு ஜீவராசிகளும் இல்லாமல்
மனிதனால் வாழ முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம், மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவைகள் குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதிகளவாக சொன்னது போலவே நாங்கள் இந்த சுற்றுலா தலங்களிலும் சரி அல்லது மிருக காட்சி சாலைகளிலும் சரி அதிகளவாக இப்பொழுது சரணாலயங்களுக்கு செல்கின்ற வளமை இருக்கிறது. சரணாலயங்களிலும் சரி அங்கே போகின்ற வேளையில் இருக்கின்ற ஒரே ஒரு விடயமாக இருக்கிறது, இங்கே விலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள், உங்களுடைய பொலித்தீன் பைகளையோ அல்லது பிளாஸ்டிக் பைகளையோ இங்கே போட்டுவிட்டு செல்லாதீர்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு பலகையை கடந்து தான் நாங்கள் செல்ல வேண்டும். என்ன காரணத்துக்காக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நாங்கள் விலங்குகளுக்கு அளிக்கின்ற உணவுகளின் மூலமாக அவர்கள் வருத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விடயம் என்ன என்று சொன்னால், நாங்கள் உண்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த பொலித்தீன் பைகளையோ பிளாஸ்டிக் போத்தல்களையோ நாங்கள் அங்கே போட்டுகின்ற வேளையில் அந்த பொலித்தீன் பைகளாலும் பிளாஸ்டிக் போத்தல்களாலும் பாதிக்கப்பட போகின்றது அந்த காட்டுக்குள்ளே வாழுகின்ற உயிரினங்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. பல இடங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் முகநூல் வாயிலாக அதிகளவான புகைப்படங்களும் காணொளிகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது, ஊடகங்கள் வாயிலாகவும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகளவாக இந்த கடலிலே வாழுகின்ற உயிரினங்கள் அதிகளவாக மரணித்திருக்கின்றது. அண்மையில் ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன். ஆமை ஒன்றினுடைய வயிற்று பகுதியானது ஒரு பிளாஸ்டிக்கால் சுற்றப்பட்டு அந்த ஆமையானது சரியான ஒடுங்கிய முறையில் காணப்பட்டது. அவ்வாறாக இருக்கின்றது நிலைமை. இது மாத்திரமல்லாமல் சில உயிரினங்கள், அதாவது பறவைகள் இருக்கலாம். பறவைகள் பிளாஸ்டிக் போத்தல்களையோ அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன்களையோ கொத்துகின்ற வேளையில் அவை அலகுகளில் சிக்கிக் கொள்கின்றது. அலகுகளில் சிக்கிக் கொள்கின்றதன் காரணமாக அவர்களால் அலகு விரிக்க முடியாமல் உண்ண முடியாமல் மரணித்து போகின்ற சாத்தியக்கூறுகள் எல்லாம் அதிகளவாக இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அது தவிர ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இப்பொழுதெல்லாம் சிட்டுக்குருவிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற இந்த சிட்டுக்குருவிகளை சிறுவர்களை கேட்டால் சிட்டுக்குருவிகள் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வார்கள். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அலைபேசி பாவனை. அளவுக்கு அதிகமான தொலைபேசிகளை பாவித்துக் கொண்டிருக்கிறோம். முந்தியெல்லாம் வீட்டில் ஒரு தொலைபேசி இருந்தது, இப்பொழுது பிறகு ஆளுக்கு ஒரு தொலைபேசி இருந்தது, இப்பொழுது ஆளுக்கு 2-3 தொலைபேசிகளை வைத்துக்கொண்டு தேவையற்ற விடயத்துக்கெல்லாம் தொலைபேசிகளை பாவித்து நாங்கள் எங்களுடைய சூழலில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக தர்ஷிகன், தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். அதற்கு முன்பதாக ஆரோக்கிய வாழ்வு பகுதி இருக்கின்றது, பார்த்துவிட்டு மீண்டும் வணக்கம் கேபிட்டலுடன் இணைந்து கொள்ளலாம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினம் வேப்பம் இலையை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது வீட்டிலே அம்மாள் நோய் வந்த ஒருவர் அந்த இடத்திலே வேப்பம் இலையை கட்டி வைப்பார்கள். புண் வேதனையோடு இருப்பவர்கள் அந்த வேப்பம் இலையை பரவி அதற்கு மேலே படுத்திருப்பார்கள். காலமே எழும்பின உடனே நீங்கள் வேப்பம் குருத்திலே ஒரு 4-5 துண்டு நீங்கள் பச்சையாகவோ இல்லாட்டி கஷாயமாகவோ பாவித்து வந்தால் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் நோயை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதே போல் தொடர்ந்தும் வேப்பமிலையை பாவிக்காது கிழமையிலே 2 நாள் இல்லாட்டி 3 நாள் பாவித்து இடைவிட்டு நீங்கள் பாவிக்க வேண்டும். காரணம் என்னென்றால் எந்த பொருளையும் தொடர்ந்து நாங்கள் பாவித்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய சத்து உடம்பிலே கூடுதலாக ஏற்பட்டு திருப்பி எமக்கு ஒரு நோய் வரும் பொழுது அதை நாங்கள் பாவிக்கும் பொழுது அதனுடைய மருந்து குணம் அற்றுப்போய் அதனுடைய செயல்பாடு மற்றுப்போய் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் மற்று போயிடும். அந்த வகையிலே முதலாவது வேப்பமிலை எல்லாவற்றையும் விட சிறந்தது. அதை நீங்கள் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பாவிக்க வேண்டுமா இருந்தால் ஏனைய கீரை வகைகளுடன் சிறு துண்டாக வெட்டி அதனிலே போட்டு அதை பாவிக்கலாம். வேப்பமிலை கஷாயம், அதாவது மாத சுயினங்கள் அதிகமாக இருப்பவர்கள், சிறு பிள்ளைகள் பராயமடையும் காலங்களிலே அந்த தொற்றை நீக்குவதற்கு வேப்பமிலையை அவித்த கஷாயத்தை நீங்கள் பாவித்து வரலாம், கழுவி வரலாம், உடம்பை கழுவி வரலாம். வேப்பமிலையிலே ஏற்படுகின்ற, அதாவது ஒரு நோயாளிக்கு குலையடிப்பார்கள், பேய் ஓட்டுவதென்று குலையடிக்கின்றார்கள். அந்த இடத்தில் கூட வேப்பமிலையுடைய சுவாசங்கள் கூடுதலாக அந்த உடலிலே பட்டு அவர்களுக்கு அடிக்கப்படுற அந்த அடிக்கிற தன்மையாலே அந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு அவருடைய மனதில் உள்ள சஞ்சலங்கள்
குணமடைந்து நிரந்தர சுவதியாக மாறக்கூடிய அளவில் கூட அந்த வேப்பமிலையின் மகிமை தங்கியிருக்கின்றது. வேப்பமிலை பவுடர் காய வைத்து வேப்பமிலை கிடைக்காதவர்கள் அதை பவுடராக்கி அரை கரண்டி துவக்கம் 1 கரண்டி வரைக்கும் வெந்நீரிலே பாவித்து வரலாம். சலரோகம் மதுமேகம் இல்லாதவர்கள் அதை சீனி கலந்து கூட பாவிக்கலாம். கூடிய வரைக்கும் உணவு தேவையிலேயும் அதனுடைய இலையை பாவித்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த உடல் உங்களுக்கு அதனுடைய மகிப்பை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பன சிறப்பான வகையிலே அமையும். நோய் வருமுன் பாதுகாப்பது சிறப்பு. வந்த பிறகு மருந்து குடிப்பதை விட நோயை வராமலே ஆரம்பத்திலே தடுக்கலாம். அதே போல் எந்த கோயில்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் வேப்பமரம் நிச்சயமாக இருக்க வேண்டும். வீடுகளில் கூட ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வேப்பமரம் இருக்கும் பொழுது அதனுடைய சுவாசம் இயற்கையாகவே எமது உடலில் பட்டு எம்மை ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரும். நோய் வர முதல் பாதுகாத்து நாம் எவ்வளவு தான் பண வசதி இருந்தாலும் நோய் இல்லாமல் இருப்பது தான் அதிக செல்வம். அந்த வகையில் நிச்சயமாக சித்த வைத்தியர்களால் கூறப்பட்ட வேப்பமிலை பற்றி இன்று பார்த்தோம். மிகுதி நாளை பார்ப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்களும் தினம் தினம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன விதமான விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்போதைய காலகட்டத்தை பார்க்கின்ற வேளையில் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வருத்தத்தோடு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை யாரை கேட்டாலும் எனக்கு அந்த வருத்தம் இருக்கிறது, இந்த வருத்தம் இருக்கிறது. ஒருவரை கேட்டால் அந்த விவேக்கினுடைய ஒரு படத்தில் சொல்கின்ற வேளையில் போல அனைத்து விதமான வருத்தங்களையும் இருக்கின்றது. அவ்வாறானவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை, சரியான ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான எங்களுடைய வாழ்வியலை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் ஆரோக்கியமாக செய்ய முடியும் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இல்லையா மனோஜி? நாம் நிச்சயமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம். இன்றைய தலைப்பு மாசு கட்டுப்படுதல் இவற்றினை நாம் பார்த்தோம் என்றால் இந்த நிலங்களும் மாசடைந்து கொண்டுதான் செல்கின்றது. நமது விவசாய நிலங்கள் மாசடைகின்றது. இது இவற்றினை பொலித்தீன் கழிவுகள், பிளாஸ்டிக் போன்றவற்றை உரிய முறையில் அகற்றாமல் அவற்றை நாம் நிலத்துக்குள் புரைக்கின்ற போது அது நமது விவசாய மண்புழு போன்ற உயிரினங்களும் அழிவடையக்கூடிய சாத்தியம் தட்சியன் காணப்படுகின்றது. மேலும் பார்த்தோமானால் இந்த ரசாயன கழிவுகளையும் நாங்கள் பொலித்தீன், தகரப்பணிகள் போன்றவற்றையும் இவற்றினையும் செய்கின்ற போது நமது விவசாய நிலங்களும் பாதிப்படைகின்றது. அவற்றினால் விளைகின்ற மரக்கறி போன்ற பல வகைகள் போன்றவையும் நச்சுத்தன்மையாகவும் மனிதனுக்கு கேடினை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் தான் அவை அமைந்து காணப்படுகின்றது. தர்ஷிகர், நிச்சயமாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் அந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிகளவாக நாங்கள் இந்த கிருமிநாசினிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது பொலித்தீன் பாவனைகளின் காரணமாக அதிகளவாக என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய மண்ணை மலடாக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு சில காலத்திற்கு பிறகு எங்களுடைய மண்ணினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அங்கே எந்த பயிரை நாங்கள் பயிரிட்டாலும் விளைவிக்க முடியாத அளவிற்கு தான் நாங்கள் மண்ணை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய அவசர தேவைகளுக்காகவும் அல்லது அதிக விளைச்சலை பெறுவதற்காகவும் நாங்கள் மேற்கொள்கின்ற விடயங்கள் குறிப்பிட்ட ஒரு சில காலத்திற்கு பிறகு அங்கே எந்த விதமான பயிர்களும் வராத அளவிற்கு நாங்கள் மண்ணை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது தவிர இந்த தொழிற்சாலைகள், அதிகளவாக தொழிற்சாலைகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உற்பத்திகளை நாங்களே உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட அந்த தொழிற்சாலையில் இருக்கின்ற அந்த கழிவுகளை எல்லாம் நாங்கள் சரியான முறையில் அகற்றுகின்றோமா அல்லது அது சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்தும் சிந்திக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாங்கள் தொழிற்சாலைகளினுடைய உருவாக்கத்தையும் தொழிற்சாலைகளினுடைய செயற்திறனையும் நாங்கள் மெருகூட்டி கொண்டிருக்கிறோமோ அதே அளவிற்கு தொழிற்சாலைகளினால் ஏற்படுகின்ற அந்த கழிவுகள் குறித்தும் தொழிற்சாலைகளினால் ஏற்படுகின்ற சமூகத்தில் அல்லது இதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்தும் நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் இணைந்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
அக்கரைப்பட்டிலிருந்து கணேசன். அக்கரைப்பட்டிலிருந்து கணேசமூர்த்தி, எப்படி இருக்கிறீங்களா கணேசமூர்த்தி? கொரோனாக்கு மத்தியில நிச்சயமா. அது மாத்திரம் இல்லாமல் இந்த புரவி புயலினுடைய தாக்கம் அக்கரைப்பற்றில் அதிகமாக இருப்பதாக செய்திகள் சொல்லி இருக்கின்றது. இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இப்பொழுது லேசாக காற்று கொஞ்சம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. மந்தப்பாக இருக்கிறது வானம். நிச்சயமாக இந்த நேரத்திலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது இந்த சூழல் மாசுபாடல் அது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சூழல் அது இப்ப பெரும்பாலும் சூழல் கூடுதலாக மனிதர்களால் இந்த சூழல் மாசுபடுகின்றது. பெரும்பாலும் இவர்களுடைய இந்த செயற்பாடு, அதாவது தொழிற்சாலைகள், அதாவது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்காத காரணத்தினாலும் இந்த சூழல் மாசடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. பொதுவாக நாமவே நம்மளுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தால் இந்த சூழல் மிகவும் ஒரு அழகான சூழலாக நாம இங்கே இதை பராமரித்துக் கொண்டிருக்கலாம். சூழல் நமக்கு முக்கியமானது ஒன்று. இந்த சூழலை பொதுவாக மனிதராகிய நாம் தான் அதை சிந்தித்து சரியாக அதை கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக. நன்றி கணேசமூர்த்தி, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அக்கரைப்பட்டிலிருந்து கணேசமூர்த்தி இணைந்திருந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார். உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. மனிதர்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றதற்கான காரணமாக இதைத்தான் சொல்லுகிறார்கள். மனிதர் பகுத்தறிவுள்ளவர்கள், பகுந்து ஆராய்ந்து விடயங்களை செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் கூட, ஆனால் நாங்கள் செய்கின்றோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் எவற்றை பற்றியும் யோசிப்பதில்லை. நாங்கள் எங்கள் சார்ந்த விடயங்களை மாத்திரம்தான் சிந்திக்கின்றோமே தவிர எதிர்காலம் ஒரு சந்ததியினர் இருக்கிறார்கள், எதிர்காலத்துக்காக நாங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும், சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் எந்த விதமான சிந்தனைகளும் நோக்கமும் இல்லாத ஒருவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் மாசுபட்ட நீர், வளிமண்டலவியல் மாசு, மலடான மண், இவ்வாறானவற்றைத்தான் நாங்கள் விட்டு செல்ல போகின்றோம். யோசித்து பாருங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தெரிந்தும் நாங்கள் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. மிருகங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மிருகம் தவறளித்து விட்டது, அல்லது அந்த மிருகம் அப்படி செய்து விட்டது, புலி கடித்து விட்டது, யானை ஊருக்குள் வந்து விட்டது, புலி ஊருக்குள் வந்து விட்டது, அதனால் அடித்து கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவர்களை நாங்கள் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம், கொலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு எங்களுக்கான தண்டனைகள் அங்கே கிடைக்கப் போகின்றது என்பது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சொல்லலாம், உதாரணமாக நாங்கள் சொல்லிவிடலாம், யானை ஒன்று கிராமத்துக்குள் ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது புலி கிராமத்துக்குள் வந்துவிட்டு அடித்து கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். அந்த புலி கிராமத்திற்கு வருவதற்கான தேவை எங்கே ஏற்படுகின்றது? அந்த யானை தன்னுடைய காட்டை விட்டு நகரத்திற்குள் வருவதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். என்ன காரணம்? காடுகளை அழித்து விட்டோம். காடுகளை எல்லாம் அழித்து விட்டு என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நகரங்களை கட்டிவிட்டோம். மறக்க முடியாத தேவைதான், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அதற்கான நிகர உற்பத்தி என்பது இல்லாமலே சென்று விடுகிறது. நாங்கள் 1000 மரங்களை வெட்டுகின்றோம், ஒரு மரங்களை நடுவோமாக இருந்தால் இல்லை, ஒரு மரத்தையும் நாங்கள் நடுவதாக இல்லை. 1000 மரங்களை வெட்டுகின்றோமே தவிர எந்த விதமான மரங்களையும் நாங்கள் நடுவதாக இல்லை. அதை குறித்து சிந்திப்பது கூட இல்லை. மரத்தினாலான இப்பொழுதெல்லாம் பல வீடுகளை பார்க்கின்ற வேளையில் அங்கே வேலைப்பாடுகள் எல்லாம் மரத்தினாலான வேலைப்பாடுகள் உள்ள வீடுகள் தான் தங்களுக்கு வேணும் என்று சொல்லி டிசைனா மரத்தினான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். அந்த மரங்களை எல்லாம் உற்பத்தி செய்து அந்த மரங்களை எல்லாம் காடுகளிலே வெட்டி அந்த மரத்தினால உற்பத்தியான அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டு வீடுகளை எல்லாம் கட்டி விடுகிறோம். ஆனால் அதை தவிர நாங்கள் அந்த ஒரு மரத்தை நாங்கள் வெட்டி விடுகிறோம். அந்த மரத்திற்கு பிறகு நாங்கள் இன்னொரு மரத்தை நடுகிறோமா என்று கேட்டால் இல்லை. வீடுகள் அமைக்கும் போதும் சரி, சுற்றி இருக்கிற மரங்களை எல்லாம் பயன்தரும் மரங்களாக இருந்தால் கூட அவற்றையெல்லாம் நாங்கள் அழித்து விடுகிறோம். இதன் காரணமாக
நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நாங்கள் மாசுபடுத்துகின்றோமோ அதே காற்றை தான் நாங்கள் மீண்டும் சுவாசித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த மரங்கள் ஓரளவிற்கேனும் எங்களுடைய வளிமண்டலத்தை சுத்தமாக வைத்திருக்கும், எங்களுக்கான சுவாசிப்பதற்கான நல்ல காற்றுக்களை தந்துவிடும் என்பதும் மறக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக தேசி, நீங்கள் கூறியது போல இந்த விலங்குகள் வந்து நகரங்களை அண்டியோ அல்லது கிராமங்களை நோக்கியோ தமது இடப்பெயர்வுகளை மேற்கொள்வதற்கான காரணம் எமது மக்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். அங்கு காடானது அழிக்கப்படுகின்ற போது எமது விலங்குகளுக்கான உணவுகள் வந்து அங்கு இல்லாதொழிக்கப்படுகின்றது. அவை தமது உணவு தேவையினை வந்து நிறைவு செய்வதற்கு கொள்வதற்காகத்தான் இந்த கிராமங்களை நோக்கி படையெடுக்கின்றதாக காணப்படுகின்றார்கள். நிச்சயமாக அதுதான் மறக்க முடியாத உண்மை. நாங்கள் இதில் மிருகங்களை குற்றம் சுமத்தி பயனில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு 5 அறிவு என்று நாங்களே சொல்லி இருக்கின்றோம், எங்களுக்கு 6 அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் தான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் இந்த சூழலுக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்காலத்திற்கு இந்த பூமியை சரியான முறையில் கையளிக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அது குறித்து சரியான முறையில் சிந்தித்தாக வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பூமியாகவே கையளிக்க வேண்டும். அவர்களுக்கு இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். சூழல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் எவ்வாறான முறைமையில் நாங்கள் சூழலை மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எங்களுக்கு எப்பொழுது தெரியாமல் இருக்கிறது, நாங்கள் என்னென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கேள்வி எங்கள் முன்னே எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய குப்பைகளை அதற்குரிய இடங்களில் போடுங்கள், அதற்குரிய வகையில் அதை அகற்றுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்துகின்றோம். என்னென்று சொன்னால் இன்று படித்தவர்கள் தான் அதிகளவாக குப்பைகளை வீதியில் கொட்டுகின்றார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுடைய குறிப்பாக பல வீடுகளில் பார்க்கின்ற வேளையில் இந்த பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பாவிக்கின்ற அந்த விடயங்களை கூட வீதியில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் குழந்தைகள் பாவிக்கின்ற அந்த டயப்பர்ஸ் பம்பஸை கூட வீதியில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு போகிறார்கள். இது எல்லாம் என்ன காரணத்துக்காக செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய அறிவு என்பது மழுங்கி போயிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், 6 அறிவை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி நாங்களும் சரி இனிமேலாவது சிந்திப்போம். இந்த சூழல் எவ்வளவுக்கு எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது, இந்த இயற்கை எங்களுக்கு எவ்வளவுத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் அவற்றுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இனிமேலாவது எங்களுடைய குப்பைகளை சரியான முறையில் நாங்கள் அகற்றுவோம். அதே நேரத்தில் தேவையற்ற விதத்தில் நாங்கள் வாகனங்களை அதிக அளவு பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் அலைபேசி பாவனைகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் ஏனைய அந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துவதை நாங்கள் கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கொண்டு அதிகளவாக மண்ணை மாசுபடுத்தாமல், மண்ணை மலடாக்காமல் இயற்கை உர பாவனையுடன் கூடிய விளைநிலங்களையும் விளைபொருட்களையும் உருவாக்குவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் முன்னிறுத்தி நீரையும் மண்ணையும் நிலத்தையும் காற்றையும் ஆகாயத்தையும் பாதுகாப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த புரவி புயலினுடைய தாக்கத்தை நாங்களும் ஞாபகப்படுத்தி கொண்டு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு செல்லுமாறும் கேட்டுக்கொண்டு, இல்லையா வனோஜி? உங்கள் அன்பின் உங்களிடமிருந்து விடைபெறும் வனோஜிகா சுரேஷ், தர்ஷிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேர்களே.